இது வந்து ஒரு த்ரில்லர் ஹாரர் ஸ்டோரி. ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பிரின்ஸிபலாக வேலை செஞ்சுருக்காரு. இந்த ஸ்டோரியை வந்து அவர் 2 வாட்டி மட்டும்தான் மற்றவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதுவும் 54 இயர்ஸ் இருக்கும் போது தான் இதை வந்து சொல்கிறாரு. இதை வந்து அவர் 11 இயர்ஸ் இருக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர் பேர் வந்து டேவிட். இந்த ஸ்டோரியை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன்லேருந்து நான் சொல்ல போகிறேன். ஜூலை ஆர் ஆகஸ்ட் அந்த டைமில் நான் வந்து 11 இயர்ஸ் இருந்தேன். டெட்ராய்ட் சிட்டியில் வந்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. 2 சிஸ்டர்ஸ் இருந்தாலும் நான் வந்து வீட்டில் வந்து தனியாக தான் வாழ்ந்தேன். என்னை தனியாக தான் வளர்த்தாங்க. ஏன்னா என்னோடய 2 சிஸ்டர்ஸோட ஏஜும் வந்து 15 and 18 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். அவங்க என்னை விட பெரியவங்க. எனக்கு 3 இயர்ஸ் இருக்கும் போதே அவங்க வந்து மேரி பண்ணிவிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னோடய பேரண்ட்ஸ் கூட நான் வந்து தனியாக தான் வளர்ந்தேன். நான் வந்து ஒரு ஸ்பாயில்டு பிராட் மாதிரி இருந்தேன். அப்படின்னா வீட்டுக்கு வந்து அடங்காதவன். என்னோடய கிராண்ட் மதர் கூட நான் தான் வந்து ரொம்ப ஃபேவரேட். ஏன்னா நான் தான் வந்து ஃபேமிலியிலேயே கசின்ஸில் வந்து நான் தான் வந்து யங்கஸ்ட். இதை வச்சு கசின்ஸ்லாம் வந்து ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு நடந்த கதையை நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை. ஆல்ரெடி என்னை வந்து ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. இது நான் சொன்னால் இன்னும் வந்து என்னை டீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையும் அதை நான் சொல்லலை. மாம் அண்ட் டேட் வந்து எனக்கு ஒரு வெக்கேஷன் வந்து பிளான் போடுறாங்க. எங்ககிட்ட ஒரு வேன் இருந்தது, லைக் 32 feet வேன் இருந்தது. அந்த வேனில் வந்து நாங்கள் வந்து வெக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட பிளான் வந்து சவுத் டெக்கோடா போனோம். அதுக்கப்புறமா பிளாக் ஹில், அந்த மவுண்ட் ரஷ்மோர் ஃபேஸ் வந்து ஸ்டாச்சுவாக பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க். 1 வீக் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறோம். மவுண்ட் ரஷ்மோருக்கு போகிறோம். அதுக்கப்புறமா வந்து அப்போ தான் நாங்கள் வந்து எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க்குக்கு வந்து வரோம். அதில் வந்து அந்த எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க்கில் வந்து நாங்கள் வந்து டீப்பாக போல் நாங்கள் வந்து ஒரு கேம்ப் சைட்டில் வந்து பார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கேம்ப் செட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் வேன்குள்ளேயே நாங்கள் வந்து தங்குவோம். மற்ற கேம்பர்ஸும் வருவாங்க, மற்ற வெக்கேஷனில் வரவங்களும் இருப்பாங்க அந்த இடத்துல. நான் 11 இயர்ஸ் இருந்ததுனால நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக என்னோடய வயசில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். மற்ற கேம்பில் இருக்கவங்கள வந்து நான் மீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் என்னோடய சேம் ஏஜ். நாங்கள் வந்து கிரவுண்டில் வந்து விளையாடிட்டு இருந்தோம், ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து அந்த 3 பேர் வந்து மீனாக நடந்துக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரூடாக இருக்காங்க. நான் அப்போ கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருந்தேன். வெயிட் அதிகமாக இருக்கிறத வச்சு என்னை வந்து பேர் சொல்லிலாம் கூப்பிட்டாங்க. ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அதனால் அவங்க விட்டு தள்ளி வந்துட்டேன். அவங்க கூட நான் ரொம்ப சேரலை. அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து நான் வேனில் இருக்கும்போது அவங்க வந்து சைக்கிளில் பாஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்போ சைக்கிளில் பாஸ் பண்ணிட்டு போகும்போது என்னை வந்து ஃபன் பண்ணாங்க திருப்பியும். ஆனால் அப்போ கூட நான் வந்து கண்டுக்கலை. நான் இதெல்லாம் வந்து நான் அவ்வளோவா கேர் பண்ணிக்க மாட்டேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயரில் வந்து டின்னர் சாப்பிட்றோம். என்னோடய பேரண்ட்ஸ் கூட டின்னர் சாப்பிட்டுட்டு வேனுக்குள்ளே வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறோம். வேனுக்கு டீப்பில் வந்து லாஸ்ட்டில் வந்து பெட் இருக்கும். அந்த பெட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தூங்குவாங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டில் அவங்க விட்டு ரொம்ப தூரத்தில் வேனுக்கு ஃப்ரண்ட்டில் நான் தூங்கிட்டு இருப்பேன். நான் தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நான் தூங்கும்போது திடீர்னு ஏந்திரிக்கிறேன். டேப்பிங் சத்தம் கேட்குது வேனுக்கு வெளியே இருந்து. யாரோ டேப் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நான் நினச்சேன் ஏசி, இந்த வேனோட ஏசியிலேருந்து வாட்டர் வந்து லீக் ஆகும் சைடில். அது வந்து சில வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஏசி சவுண்டு, இந்த ஏசி வாட்டர் தான் வந்து இப்படி டேப் பண்ணுற மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து கண்டுக்கல. நான் அப்படியே தூங்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டேப்பிங் சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. டேப்பிங் சத்தம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ டேப்பிங் சத்தத்தில் வந்து யாரோ பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி டேப்பிங் சத்தம் கேட்குது. திருப்பியும் யாரோ பஞ்ச் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நான் இப்போ நினைக்கிறேன் இது வந்து ஏசி வாட்டர் கிடையாது. அந்த 3 பாய்ஸ் வந்து இப்போ வந்து எனக்கு திருப்பியும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. என்னை வந்து டீஸ் பண்ணுறதுக்காக இப்போ வேனை வந்து இப்படி டேப் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கோவம் வருது. இது எங்களோட வேன், எங்கள் வேனை வந்து இப்படி டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கோவப்படுறேன். இப்படி நான் இருக்கும்போதே டேப்பிங் சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் பஞ்ச் பண்ணுற சத்தம் கேட்குது. டேப்பிங் பண்ணுறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நான் யோசிக்கிறேன் இப்போ வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து இழுக்கலாம், பிடிச்சி இழுத்தா ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்.
நான் கரெக்டாக அவங்க வந்து பஞ்ச் பண்ணுற நேரத்தில் நான் இதை ஓப்பன் பண்ணுவேன், அவங்கள வந்து நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறேன். நான் இப்படி இருக்கும் போது எனக்கு தெரியாது அடுத்து நடக்க போகிறது வந்து லைஃப் லாங் என்னை வந்து ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. நான் இதை மறக்கவே மாட்டேன். இப்போ நடக்க போகிறத அது டேப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் ரெடியாக இருக்கேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு. டேப் பண்ணி முடிச்சுட்டு அதை பஞ்ச் பண்ணும்போது ஸ்க்ரீனை இழுக்கிறேன். அந்த விண்டோக்கு க்ளோஸில் போயிட்டு பார்க்குறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஏதோ ஒன்று வந்து பெருசாக ஹேரியாக நிறைய முடி வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று வந்து நின்றுட்டு இருக்கு. ஐஸ் வந்து என்ன பார்க்கல, வேனுக்குள்ளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. வேனுக்குள்ளே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஐஸை வச்சுக்கிட்டு. நான் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் இதை பார்த்து அப்படியே பயந்துட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, குனிஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதோட ஹைட் வந்து 8 to 9 feet இருக்கும். ஏன்னா அந்த வேன்லேருந்து குனிஞ்சிட்டு பார்க்குதுன்னா அவ்வளோ பெருசில் இருந்திருக்கு. வேனே வந்து டாலான வேன், அந்த வேனையே வந்து அது குனிஞ்சிட்டு தான் பார்க்குது அந்த விண்டோவில். அப்போ அது ரொம்ப டாலாக இருந்திருக்கு. எனக்கு நான் என்ன பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. உடனே நான் ஸ்க்ரீனை மூடிட்டு அப்படியே வந்து உட்காந்துடுறேன். எனக்கு அப்படியே பயமாக இருக்குது. எனக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டேன். எனக்கு எதுவுமே புரியல. நான் எதுவுமே யோசிக்கல. நான் எவ்வளோ நேரம் அந்த இடத்துல உட்காந்தேன்னு கூட எனக்கு தெரியல. நான் அசைக்கலை. அந்த நேரத்தில் எனக்கு வந்து டாப்பிங் சத்தமும் கேட்கல, பஞ்ச் பண்ணுற சவுண்டும் கேட்கல. நான் அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் அந்த கர்டனை வந்து திருப்பியும் திறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து நான் தூங்கிடுறேன். காலையில் ஏஞ்சா நாங்கள் ஆல்ரெடி வேனில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் வேறு ஏதோ இடத்துக்கு, அடுத்த லொக்கேஷனுக்கு. இது நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டேவும் இப்படி தான் இருந்தது. நான் வந்து தூங்கிடுவேன். காலையில் ஏஞ்சி பார்த்தா அவங்க வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நான் பார்த்ததை வந்து யாருக்கிட்டேயும் சொல்லலை. அதுக்கப்புறம் நிறைய இயர்ஸ் ஆகுது. அந்த நேரத்தில் வந்து பிக்ஃபுட் வந்து ஃபேமஸே கிடையாது, யாருக்குமே தெரியாது பிக்ஃபுட்னா என்னன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பாப்புலராக இல்லை. அதுக்கப்புறமா தான் பிக்ஃபுட் வந்து பாப்புலர் ஆகுது. நான் வந்து ஒரு டிவி ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த டிவி ஷோவில் வந்து பிக்ஃபுட்டை பற்றி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பார்த்தோன்னு தெரியுது இதுதான் நான் பார்த்தேன், நான் வந்து ஒரு பிக்ஃபுட்டை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ கேரட்லேருந்து வெளியே வந்துடுறேன். இந்த எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க்கில் நிறைய பேர் இந்த மாதிரி பிக்ஃபுட் பார்த்துருக்காங்க, இப்போ கூட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோரியில் வந்து எதுவுமே பண்ணலை, அது பார்த்துட்டு மட்டும்தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சூப்பர் நேச்சர் இருக்குது, நிறைய க்ரீச்சர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இன்னொரு ஸ்டோரி வேற ஒரு இடத்துல நடக்கிற இன்னொரு ஸ்டோரி லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இதே மாதிரி த்ரில்லர் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.